இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே இனியவளே என்ற நிகழ்ச்சியில உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். தேவன் இவ்வளவு நாட்கள் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபை நம்மளோடு கூடவே இருந்திருக்குது. அதனால நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம்னு எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுறீங்களா? நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஆமாங்க, தேவன் நம்மளோடு இருந்து எவ்வளவு அதிசயமா நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ வேளைகள்ல மனிதர்களால கைவிடப்பட்ட சூழ்நிலையில நம்ம இருந்த போதெல்லாம் அவர் நம்மளை கரம் பிடித்து தூக்கி எடுத்து நடத்தி வந்தார்ல. அதை நினைத்தவர்களாக நம்மளுடைய கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவனை நோக்கி பார்த்து நம்ம ஆராதிப்போமா? அந்த தேவனை நாம் உண்மையாய் துதித்து சொத்திரிப்போமா?
தேவனே உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? ஹalleluya. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. எங்களை இம்மட்டாய் நடத்தி வந்தீரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு உடனிருந்து நடத்தி வந்தீரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து எங்களோடு பண்ணின உடன்படிக்கையை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி இருக்கிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ஏசப்பா. இன்னும் நிறைவேறாதிருக்கிற உடன்படிக்கைகளையும் எங்களுக்கு நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததா சோஸ்தரிப்போமே, அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததா சோஸ்தரிப்போமே, அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமாண்டவரே, உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அக்கினி ஊழாய் நடந்தது போன்ற சோதனைகள் இருந்தாலும், அப்பா ஆழியின் தண்ணீரை கடப்பது போன்ற சோதனைகள் இருந்தாலும், எங்களுடைய வாழ்க்கையில உடனிருந்து நடத்தி எல்லாவற்றையும் ஜெயமாய் மேற்கொள்ள நீர் எங்களுக்கு தந்த எல்லா கிருபைகளுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை நடத்தி வந்த விதங்கள் அற்புதம் ஆண்டவரே, அடைக்க அப்பா அதிசயமானவைகள் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வேலையிலையும் சுவாமி கண்ணீரோடு வேதனையோடு என்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு அற்புதத்தை நான் பார்க்கலையேன்னு சொல்லி யாரெல்லாம் அப்பா பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ சுவாமி, அவங்களுடைய கண்ணீரெல்லாம் நீங்க தொடங்கன்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்விலும் நீர் ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணப்படுங்கன்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்விலும் நீ நல்லவர் என்பதை ருசிக்கும்படியாய், நீர் அற்புதர் என்பதை ருசிக்கும்படியாய் நீர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் வல்லமை அவர்கள் குடும்பத்துல விளங்க பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த யார் யாரெல்லாம் அப்பா எங்களோடு இணைந்து உம்மை துதித்து ஆராதித்தார்களோ அவர்கள் வீடுகளில் எல்லாம் ஆவியானவர் இறங்கி கிரியை நடப்பிப்பீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லார் முகங்களிலும் வடிகிற கண்ணீரை நீர் துடைப்பீராக. நீரே இறங்கி பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற சத்தியத்தின் தலைப்பு, தங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக போராடுகிற வஞ்சகத்தின் ஆவியை இனம் கண்டு அவைகளுக்கு எதிராக நீங்கள் ஜெபித்து ஆண்டவருடைய கிருபையினாலே உங்கள் குடும்பத்தை காத்து கொள்ளுங்கள் என்பதே. அநேக நேரங்களிலே நம்முடைய குடும்ப வாழ்வுக்கு விரோதமாக ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக அதிகப்படியான பிரச்சனைகளும் சாபகங்களும் வந்து சேருவதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை அநேக நேரங்களில் நம்முடைய உறவுகள், நண்பர்கள்,
பழகுகிற வட்டாரத்தில் உள்ளவர்கள் மத்தியிலே நாம் வாழும் பொழுது அவர்களுடைய அன்புக்குரிய ஜபத்திற்குரிய ஆலோசனைகள் கிடைக்க பெற்று அவைகளிலிருந்து நாம் வெளியிலே வருவதற்கான சில ஆலோசனைகள் கிடைக்க பெறுகிறது. அதே நேரத்திலே நம்முடைய ஆலயங்களிலும் இது போன்ற சில தேவ பிள்ளைகளுடைய உரையாடல்களின் வாயிலாகவும் நாம் கற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு இப்படிப்பட்ட ஆலோசனைகளை எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறார் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் உருவாக்கின முதல் குடும்பத்தின் சில பரிணாமங்களை நாம் வாசித்து தியானித்து அவைகளிலிருந்து சில கர்த்தர் கற்றுத்தர விரும்புகிற நன்மைகளை கற்றுக்கொள்ள போகிறோம். விசேஷமாக இந்த குடும்பத்திலே கர்த்தர் சில தீர்மானங்களை கொடுத்திருந்தார். அதிலும் ஒரு முக்கியமான தீர்மானம், இந்த பாவம் உலகத்தில் உட்பிரவேசிப்பதற்கு காரணமாகின அந்த கட்டளை மீறுதல் முதலாவது கொடுக்கப்பட்டது ஆதாமுக்கு என்பது நாம் யாவரும் அறிந்ததே. நாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17 வாசிப்போமானால் அது விதம் கூறுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். யாரிடத்துல சொல்றாரு? குடும்பத்தின் தலைவராகிய கர்த்தர் சிருஷ்டித்த முதல் மனிதன், குடும்பத்தின் தலைவர் ஆதாமிடம் சொல்லுகிறார். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இட்ஸ் அ கமாண்ட், இட்ஸ் நாட் அ ரிக்வெஸ்ட், இட்ஸ் நாட் அ சஜஷன். சஜஷன் அப்படின்னா அறிவுரை, அதை நம்ம செய்யலாம் செய்யாம போலாம். ஆனா இது கட்டளை. கட்டளையாக முதல் மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் கட்டளை. ஆனால் அங்கு மீறப்படுவது நாம் யாவரும் அறிந்ததே. அப்ப இது யார்கிட்ட சொல்லப்பட்டிருக்கு? குடும்ப தலைவரிடத்துல. ஒருவேளை குடும்ப தலைவர் ஆண்டவரை அறிந்தவராய் இருந்து அவருடைய கட்டளைக்கும் கற்பனைக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறவராய் இருந்தால் குடும்பத்தின் கட்டளைகள் நியமங்கள் அவரிடத்திலே கர்த்தரால் கொடுக்கப்படும் என்பதை நாம் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில குடும்பங்களில் கணவன்மார்கள் ஆண்டவரை அறிந்திருக்காத பட்சத்தில், மனைவிமார்கள் கர்த்தரோடு நடக்கும் பட்சத்தில் உங்களிடத்திலும் கர்த்தர் தன்னுடைய திட்டம் தீர்மானங்களை வெளிப்படுத்துவார். அதற்கு எடுத்துக்காட்டு கர்த்தர் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே மனோவாவின் மனைவியிடம் பேசுகிறார். ஒருவேளை மனோவாவும் ஆண்டவரை அறிந்தவர்தான். ஆனாலும் மனோவாவின் மனைவிக்கு ஒரு விசேஷித்த கிருபை. 2 முறை கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி, உங்களுக்கு உற்பவ திட்ட காலத்திலே ஒரு குமாரனை கொடுக்க போகிறேன் என்றும் அதற்கு அவள் எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தோடு காத்திருக்க வேண்டும் என்பதையும் அவர் எடுத்து சொல்லியிருந்தார். சில வேளைகளிலே குடும்பத்திலே கணவன்மார்களுக்கு அநேகந்தரம் ஆண்டவர் வெளிப்படும் பொழுது மனைவிமார்கள் மூலமாகவும் சில நேரங்களில் வெளிப்பட வாய்ப்பு உண்டு. எனவே யாரோ ஒருவருக்கு குடும்பத்திலே கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. அதை எப்படி இருவரும் இணைந்து அதை சீராக அதை தொடர்கிறோம், அதை செய்கிறோம் என்பதில் தான் ஜெயம் அமைந்திருக்கிறது. ஓகே, ஆதாமுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டாயிற்று. அது ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட பின்பு ஒருவேளை அவர் அதை அவளிடம் பகிர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிற்பதாக தான் ஏவாள் படைக்கப்படுவதாக 18வது வசனத்திலே வாசிக்கிறோம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்படியானால் இந்த கட்டளை ஏவாள் உருவாவதற்கு முன்பதாகவே சொல்லப்பட்ட ஒரு கட்டளை ஆதாமிடம். எனவே ஆதாம் இதை அவளிடத்துல பேசியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவர்களும் கர்த்தர் தனக்கு கற்றுக் கொடுத்தவைகளை, தலைவிகளும் வீட்டிலே ஆண்டவர் அவர்களோடு பேசின காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இது ஒரு அடையாளமா இருக்கிறது. என்கிட்ட சொன்னாரு, நான் செய்யறேன், நான் சரியா இருக்கேன்னு சொல்லி அவரவர் பாணியில் ஓடிக்கொண்டில்லாதபடி கிறிஸ்தவ குடும்பங்களை கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிற நாம், ஒரு நிலைமையில் இருக்கிற நாம் சரியாய் அதை கட்டி எழுப்ப விருப்பப்பட்டால் கர்த்தருடைய சத்தத்தை பகிர்ந்து கொண்டு அந்த திட்டத்திலே குடும்பத்தை நடத்தி செல்வதில் இருவருடைய சமமான பங்களிப்பும் தேவைப்படுகிறது என்பதை இது காண்பிக்கிறது. ஓகே, இது கற்பனை அவளுக்கும் சொல்லப்பட்டாயிற்று, கட்டளை பிறப்பிக்கப்பட்டாயிற்று. அதை எப்படி அவள் செய்தாள் என்பதிலே தான் இந்த பிரச்சனைக்குரிய வழிவகைகள் திறக்கப்படுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்தே அந்த சர்ப்பமானது ஏவாளோடு பேசுவதை நாம் பார்க்கிறோம். 1வது வசனத்திலே சர்ப்பம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது என்று வேதம் அவள் அந்த சர்ப்பத்தை குறித்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறது, ஒரு வரையறை கொடுக்கிறது. அது அந்த ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பாருங்க, அது கேட்கறதே தந்திரமா கேக்குது. முதல்ல வேதாகமம் அது யாருன்றத காண்பித்து கொடுத்துருச்சு. ஆனா இதை அறியாதபடி ஏவாள் ஒரு இன்னசென்ட்டா என்ன செய்யறா, பேச வருகிற ஒரு
அவளுடைய ஏற்ற துணை ஆதாம். அவர் இருக்கும் பொழுது இவளை பேச ஆண்டவர் தடை பண்ணவில்லை. ஏன்னா அங்க இருக்கிற எல்லாவற்றையும் இருவரும் ஆண்டு அனுபவிக்க தான் கொடுத்திருந்தார். ஆனாலும் எந்த ஒரு மூன்றாவது மனிதனின் சத்தம், மனுஷியின் சத்தம் வரும் பொழுதும் அவள் சென்றிருக்க வேண்டிய இடம் அவளுடைய கணவர். அவரிடத்திலே கர்த்தர் பேசியிருந்தார். இதை குறித்து அவர் எச்சரித்திருந்தார். ஆகவே இவள் முதலாவது எங்கு சென்றிருக்க வேண்டும்? சர்ப்பம் இப்படியா என்னிடம் சொல்லுகிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவள் கேட்டிருக்க வேண்டும். இது அவள் செய்த முதலாவது தவறு. அவள் பேசின உடனே அதை செவி கொடுத்து கேட்கிறாள். கேட்பது மாத்திரமல்ல, அதோடு நிறுத்தி இருக்கலாம். கணவரிடம் ஆலோசித்து சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கலாம். கர்த்தரிடத்தில் விசாரித்து சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கலாம். அல்லது அவளே நிதானித்து, மரியாள் இருதயத்தில் எல்லாவற்றையும் வைத்து சிந்தனை பண்ணினாள் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது போல இருதயத்தில் வைத்து ஒருவேளை ஆராய்ந்திருந்திருந்தால் கர்த்தர் வேறு திட்டத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் அவள் அவசரப்பட்டு அவளே மறுமொழி கூறுகிறாள். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, ஆதியாகமம் 3:2, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். எல்லாத்தையும் புசிக்கலான்னு சொல்லிட்டாரு. ஒன்றும் அப்படி எதுவும் எங்களுக்கு உத்தரவுகள் இல்லைன்னு சொல்லி ஏதோ சொல்ல வந்திருக்கா இல்லையா பதில், அதோட நிறுத்தி இருக்கலாம். ரொம்ப தெளிவா சர்ப்பம் அவள் வாயிலிருந்தே அந்த பிரச்சனையை கொண்டு வருவதற்கான வழிமுறைகளை கொண்டு வருவதற்கு தந்திரமாய் வஞ்சகமாய் பேசின அந்த வார்த்தையின் காரியங்களை உணராதபடி அவளே அதற்குரிய பதில்களையும் கொடுக்கிறாள். 3வது வசனம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். பாருங்க, அதை மட்டும் சாப்பிட வேணான்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஓப்பனாவே என்ன செஞ்சிடறா, சொல்லிடுறா. அதை சொல்லும்போது அதற்குரிய ஆப்போசிட் தாட்டை அவளுக்குள்ள விதைத்து அவளை மீறும்படி அந்த சர்ப்பம் அவளை வஞ்சித்தது. அப்ப உடனே சர்ப்பம் என்ன பதில் சொல்லுகிறது? கர்த்தர் சொன்னதற்கு எதிர்மறையான ஒரு பதிலை சொல்லுகிறது. என்ன பதில்? 4வது வசனம், நீங்கள் சாகவே சாவதில்லை. பாருங்க, வஞ்சகத்தின் ஆவி முதலாவது நம்மை பேசவிட்டு தூண்டி நம்முடைய வழியிலேயே நம்மை அணுகி நம்மையே பாவத்தில் விழ செய்வதா இருக்கிறது, நம்மை சாபத்திற்குள்ளாக்குவதா இருக்கிறது. இது பாவம் என்பது என்று சொல்லுவதை விட இந்த இடத்துல மீறுதல் நடந்திருக்கிறது, கட்டளையின் மீறுதல் நடந்திருக்கிறது. அது எங்கே கொண்டு விட்டது என்றால் சர்ப்பத்தையும் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் சபிக்கும்படியாக ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு சென்றது. அது மாத்திரமல்ல, பூமியே அவன் நிமித்தம் சபிக்கப்பட்டது. இப்பேற்பட்ட பெரிய சாபம் ஒரு சாதாரண பேச்சின் வாயிலாக, உரையாடல் வாயிலாக, தாமதமாய் நிதானித்து அறிந்து கர்த்தரிடத்தில், கர்த்தர் தனக்கு தலையாக கொடுத்த கணவரிடத்தில் அந்த துணைவி கேட்டு அறியாததுனாலே குடும்பத்தில் எப்பேற்பட்ட சாபம் உட்பிரவேசிக்க அது காரணமாயிற்று என்று ஒரு விஷயம் நாம் தியானிப்போம். அப்போ திரும்ப 5வது வசனத்துல அந்த சர்ப்பம் இன்னும் ஒரு இன்சிஸ்டன்ஸை கொடுக்குது. அவள் லேசாக ஒரு திறப்பை உண்டு பண்ணின உடனே சர்ப்பம் தன்னுடைய காரியங்களை செயல்படுத்த துவங்கி விட்டது. நம்மையும் வஞ்சிக்க எந்த விதத்திலெல்லாம் 3வது நபர்களின் சத்தம், டிவி மூலமாகவோ செல்போன் மூலமாகவோ 3வது நபரின் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாகவோ பொல்லாத சில நட்புகள் மூலமாகவோ சத்தம் கேட்கும் பொழுது அதை அப்படியே நிறுத்திவிட நாம் முயற்சி எடுப்போம். ஒருவேளை அந்த சத்தம் உள்ளே வர அனுமதித்து விட்டாலும் 2வது கட்டமாக கர்த்தரிடத்திலோ, கர்த்தர் நமக்கு கொடுத்த துணைவரிடத்திலோ, பெரிய ஆலோசகர்களாகிய ஆவிக்குரிய தலைவர்களிடத்திலோ, நமக்கு உரிய சரியான நபர்களிடம், கர்த்தரால் வழிநடத்தப்படுகிற தன்னுடைய காரியங்களை குறித்து நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது சரியாய் ஜெபத்தில் வைத்த ஆலோசனை கொடுக்கிற ஒரு நபரிடமோ அதை ஜெபத்தில் பகிர்ந்து கொண்டு பதில்களை பெற்று நாம் எதிர்கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட தந்திர வலைகளிலிருந்து நாம் மீண்டு எந்த விதத்திலும் சிக்கிக்கொள்ளாதபடியும் முன்பாகவே காக்கப்பட முடியும் என்று இதன் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம். அந்த சர்ப்பம் சொல்லுகிறது, உறுதிப்படுத்தி சொல்லுகிறது 5வது வசனத்திலே, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். அவர் அதை வேண்டான்னு சொல்லிட்டாரு, அதன் விளைவுகளை அதிகமாய் சொல்லவில்லை. ஆனால் இந்த சர்ப்பமானது அவளுக்கு நல்ல ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய காரியங்களையாகவே சொல்லி கொண்டு வருகிறது. உன் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீன்மை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். அப்ப தேவன் நன்மையை கொடுக்கிறவர் என்பதற்கு மாற்று கருத்தாக இந்த சர்ப்பம் அவருக்கு இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு உங்களுக்கு அதை கொடுக்கலன்னு சொல்லி அவரை ஒரு தீமையான ஒரு தகப்பனை போல உருவகப்படுத்துகிறது. இந்த சர்ப்பம் ஒரு மாயையான ஒரு தோற்றத்தை அவளுக்குள் விதைக்கிறது. அவளும் அதற்கு உடன்படுறா. ஓ, அப்ப நான் அதை சாப்பிட்டா ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்க போதோ அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்றா. பாருங்க, இப்படிதான் 3rd பர்சன்ஸ் வாய்ஸஸ் நமக்கு கேட்டுருது சில நேரம்.
அதை நம்ம கேட்கும் பொழுது நாம் பிரச்சனைகளுக்கு உட்படுத்தி கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய பாதுகாப்பு வலயம் யோபுவை போல நம்மை சுற்றிலும் இருக்கிறது. ஆனாலும் நாம் ஒரு திறப்பை நாமவே உண்டு பண்ணி கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு ஃப்ரீ வில்ல கொடுத்திருக்கிறார். நீயே உன் வாயின் பலனால மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப நம்ம ஏதோ ஒரு விதத்திலே நாம் அதற்கு ஜீவனுக்கு பதிலாக மரணத்திற்கு இடம் உண்டாக்கும் பொழுது சர்ப்பம் வஞ்சித்த வண்ணமாக நாமும் வஞ்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு எச்சரிப்பின் செய்தி. அப்பொழுது ஸ்திரீயானவள் உடனே ரியாக்ட் பண்றாங்க. என்ன செய்யறாங்க? அந்த விருட்சம் அவளுக்கு உடனே அதனுடைய நன்மைகளை அவள் கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாள். ஒரு காரியங்களை அட்ராக்ட் பண்ணும்படி உங்களுக்கு சில காரியங்கள் மற்றவர்களால் உட்புகுத்தப்படும் பொழுது நீங்கள் அதற்கு இடம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய இருதயமும் சிந்தையும் அதை குறித்து யோசித்து அது செயல் வடிவமாக மாறுகிறது. அந்த இடத்திலேயே அதை நிறுத்திவிட வேண்டும். சிந்தையிலே அது கற்பம் தரிக்கப்படாதபடி, இச்சையானது கற்பம் தரிக்க இடம் விடாதபடி நிறுத்தும்படியாக இந்த நாளிலே நீங்கள் கர்த்தரிடத்திலே கேளுங்கள். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதா இருக்கிறது, அவள் கண்களுக்கு பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு ஏற்றதுமாய் அது காணப்படுகிறது. இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது. பாருங்க, அவ அந்த ட்ரீயவே வர்ணிக்க ஆரம்பிக்கிறா இருதயத்துல. அந்த ஃப்ரூட்டை மட்டும்தான் பத்தி சர்ப்பம் பேசுச்சு. ஆனா அவ அந்த ட்ரீயவே என்ன செய்யறா? விருட்சம் எப்படிப்பட்டதா இருக்கான்? இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கு, ரொம்ப அட்ராக்டிங், ஒரு டிசைரஸ் ட்ரீயா இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படி நினைச்சி அவ என்ன செய்யறா? இன்று கண்கள் இச்சையின் ஆரம்பம், இருதயம் சிந்தை அதை குறித்து பல கற்பனைகளை உண்டாக்குகிறது. அடுத்து நம்முடைய செய்கைகளினாலே நாம் அவைகளை என்ன செய்கிறோம்? செயல்படுத்த துவங்குகிறோம். செயல் வடிவத்திற்கு அந்த இச்சைகளை நாம் கொண்டு செல்லுகிறோம். அப்ப அங்க என்ன வருது? அந்த பாக்ரா, அடுத்து அந்த கனியை பறித்து புசித்து மற்றவர்களுக்கும் அந்த பாவம் தொடரும்படியான ஒரு சாபத்திற்கு நாம் உட்படுகிறோம். புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். எத்தனை ஒரு மோசமான ஒரு சாபத்திற்கு ஏதுவான ஒரு பிறட்சி, நடைமுறை பிறட்சி. பாருங்க, எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை. அந்த கணவர் அந்த நேரத்துல என்ன சொல்லியிருக்கணும்? கர்த்தர் இப்படி அல்லவா நம்மிடத்திலே கட்டளை பிறப்பித்திருந்தார் என்று சொல்லி அல்லவா சொல்லியிருக்க வேண்டும். அவர் ஏற்ற துணை என்று சொன்ன உடனே அவளால் வருகிற எல்லாம் தனக்கு உரிய நன்மை என்று அவர் நினைத்து விட்டார். சில நேரங்களிலே அது சரியா இருக்கலாம். ஆனாலும் கணவன்மார்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் கேட்டு மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஆலோசனை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். மெய்யாகவே நம்முடைய ஆலோசனை கர்த்தர், ராஜாதி ராஜா தன்னுடைய வார்த்தைகளை நம்மோடு பிரயாணிக்க எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் அதிலிருந்து ரகசியங்களை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர் பாதத்தில் காத்திருந்து அந்தந்த நாளுக்குரிய சவால்களுக்கும் முக்கியமான எதிர்காலத்தின் திட்டம் தீர்மானங்களுக்கும் பிள்ளைகளுக்கு அடுத்த காரியங்களுக்கும் எல்லா பெரிய நிகழ்வுகளுக்கும் அவரிடத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஆலோசனை சரியாயிருக்கும். அநேகருடைய ஆலோசனையினாலே நிச்சயமாகவே ஜெயம் உண்டாயிருக்கும். அநேகர் அந்த பாதைகளில் கடந்து போய் அநேக தீமைகளை தாண்டி அனுபவம் பெற்று ஜெயித்திருக்கலாம். அவர்களுடைய ஆலோசனைகளை நாம் கேட்கலாம். எல்லாம் கிறிஸ்துவோடு பயணிக்கிற, கிறிஸ்துவுக்குள் பெறப்படுகிற சகலமும் சுத்தமாயிருக்கும், சரியாயிருக்கும். இந்த இடத்துல கர்த்தரிடத்தில் கேட்காமல் இருவரும் செய்ததுனால இந்த வஞ்சகத்தினால் என்ன சாபம் உட்பிரவேசித்தது? கீழே பாருங்க, 10-11 வாசித்து நிறைவு செய்யலாம் ஜெபித்து. நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அவ்வளவு நாட்கள் வெளியரங்கமாய் ஆண்டவரோடு பிரயாணித்தவர்கள். பாருங்க, கர்த்தருடைய சத்தம் கேட்குது, அந்த டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காரு. இன்னும் அதுல இருந்து ஆண்டவர் அவரை விலக்கி வைக்கல. பட் அட் த சேம் டைம் அங்க இருந்து கேட்டா கூட அவருடைய நிர்வாணம் அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. பயந்து ஒளிந்து கொண்டார். அவ்வளவு நாட்கள் வெட்கம் இல்லாதபடி தங்களுடைய நிலைமையை உண்மையாய் அதை அப்படியே ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்த அந்த குடும்பம் இப்பொழுது அவருக்கு பயந்து ஓடி ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை பாருங்க. கர்த்தருடைய சத்தம் மாத்திரம் கேட்டு நடக்கிற குடும்பத்திலே இந்த பயம் தேவையில்லை, இந்த ஒளிந்து கொள்ளுதல் தேவையில்லை, எதை குறித்த ஷேம்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனும் தேவையில்லை. தைரியமாய், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான் என்ற வார்த்தையின்படியாய் நீதியாய் நாம் கர்த்தர் சத்தம் கேட்டு நடக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் தைரியமாய் இருக்க முடியும். இந்த நாளிலே எதுவெல்லாம் வஞ்சிக்கிறதோ அதை இனம் கண்டு கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இதை கேட்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் பேசும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அதை அறிந்து கொண்டு அதற்காக காத்திருந்து கூடுமானால் 1 நாளோ அல்லது 3 நாட்களோ ஒருவேளை உபவாசித்து
அதை எழுதி வைத்து, கர்த்தாவே இந்த எல்லைகளில் எல்லாம் என் குடும்பத்தில் திறப்பு உண்டாயிருக்கிறதப்பா, நான் அதற்கு காரணமாய் இருந்து விட்டேன், என் குடும்பத்தில் இந்த நபர் காரணமாகி விட்டார்கள், ஒரு விசை மன்னியும், இந்த 3ஆம் நபரின் சத்தம் எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டது, சாபத்திற்கு ஆளாகாதபடி, பரம ராஜ்யத்தை எங்கள் குடும்பமும் எங்கள் சந்ததிகளும் இழந்து போகாதபடி, நாங்கள் இழந்து போகாதபடி, எங்கள் ஜீவனை நாங்கள் நஷ்டப்படுத்தி விடாதபடி கர்த்தர் எங்கள் குடும்பத்தில் தலைவராயிருந்து ஆலோசனைகளை கொடுத்து இவைகளிலிருந்து வெளிவரும்படியாய் அற்புதத்தை செய்வீராக என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே இனி இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடியும் காப்பார். ஏற்கனவே நடந்து பிரச்சனைகளுக்குள் சிக்கி கொண்டிருக்கிற குடும்பங்களையும் அவர் மீட்டெடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் அவர் பெயர் இரட்சகர், மீட்பர், யாக்கோபின் வல்லவர். அவர் நிச்சயமாகவே தன்னுடைய ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் நம்முடைய குடும்ப வாழ்வை மீண்டும் கட்டி எழுப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியிலே கிறிஸ்து சிருஷ்டித்த அந்த மேன்மை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்க நான் ஜெபிக்கிறேன். கணவன் மனைவியாக கர்த்தர் சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தின்படி 24வது வசனத்திலே, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி கிறிஸ்துவோடு இணைந்து கட்டப்பட்ட முப்பரி நூலாக ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்வும் ஒரே மாம்சமாய் இசைவாய் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நடந்து பலவிதமான ஆசீர்வாதங்களினாலே நிரப்பப்பட்டு கோடா கோடியாய் பெருக மெய்யாகவே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, திறப்பு எங்கெங்கெல்லாம் உண்டாயிருக்கிறதோ அதன் வழியாய் உட்பிரவேசிக்க காத்து கொண்டிருக்கிற வஞ்சகத்தின் ஆவிகளை நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டி பாதாளத்துக்கு தள்ளுகிறோம். விசேஷமாய் ஏற்கனவே எங்களுடைய ஞானமற்ற தன்மைகளினாலே குடும்பத்தின் தலைவரோ தலைவியோ பிள்ளைகளோ அல்லது ஏதோ ஒரு நபரோ இப்படிப்பட்ட வஞ்சக ஆவிகளுக்கு குடும்பங்களில் இடமளித்திருப்பார்களானால் கர்த்தர் இந்த நாளிலே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து எல்லாவித சாபத்தீடானவைகளையும் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி குடும்ப உறவுகளிலே முப்பரினுளாய் இணைந்து ஒரே மாம்சமாய் இசைவாய் கூட்டி ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டி எழுப்பப்பட இந்த குடும்பங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி நீர் வைத்திருக்கிற நன்மைகளினாலே செழித்தோங்க செய்ய ஜெபிக்கிறோம். உம்முடைய இந்த எச்சரிப்பின் சத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆவியின் சத்தம் கேட்டு வஞ்சகத்தின் ஆவிகளை இனம் கண்டு கொண்டு நாங்கள் தைரியமாய் உலகத்தில் உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்து வாழ்ந்து சுகித்திருக்க எங்களை உம்முடைய பலத்த கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ராஜ்யமும் வல்லமை மைமையும் என்றென்றைக்கும் உடையவில்லை. ஆமென், ஆமென்.